நூல்காட்சியம் நண்பர்களுக்கு புறவாளையம் ராஜரத்தினம் உங்களுக்காக புறவாளி வருகின்றேன். இப்பொழுது நாம் குரு பாரம்பரியம் என்ற அந்த தலைப்பிலே இருக்கிற செய்யுளுக்கு விளக்கம் காணவிருக்கிறோம். இந்த குரு பாரம்பரியம் என்றால் நாம் அந்த குருவுடைய வழிமுறைகளில் பொருள்பட்டு குருமார்கள் இருப்பார்கள், அருள்பட்டு குருமார்கள் இருப்பார்கள். இதுல அருள்பட்டு குருமார்களை மட்டுமே இங்கே திருமந்திரம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த அருளை பற்றி கொண்டு வாழ்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான். இந்த அருள்பட்டு குருமார்களை பற்றி பேசும்போது நம்முடைய அம்மா நமக்கு வழிகாட்டி இருப்பாங்க, அப்பா வழிகாட்டி இருப்பாங்க, ஆசிரியர்கள் வழிகாட்டி இருப்பாங்க, தொழில்முறை குருமார்கள் வழிகாட்டி இருப்பாங்க. தமிழுடைய வாழ்க்கை அனுபவ கூட்டுக்களை எப்படி சேமிப்பது என்று அனுபவ கூட்டுக்களை அருளாதார குருமார்கள் இருப்பார்கள். அந்த குருமார்களை பற்றி இவர் சொல்லுகிறார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன், நந்திகள் நால்வர், சிவயோகம் மாமணி மண்டு தொழித பதஞ்சலி வியாக்கிரமர் என்றுவர் என்பருமாமே. ஐயா என்ன சொல்றாருன்னா, 4 வகையான குருமார்கள் இருக்கிறாங்க. அந்த 4 வகையான குருமார்கள் என்னவென்றால் மிக கவனமாக இருப்பவர்கள் என்று சொல்கிறார். 2வது பதஞ்சலி என்றால் சொல்லும் செயலும் பொருந்த நடப்பவர் என்று சொல்கிறார். அது மன்றம் அவரை தொழுகின்ற அளவுக்கு அவர் அருமையான சொல்லும் செயலும் பலந்திருப்பார். மிகப்பெரிய முயற்சியாளர் 3வது நபர். அப்புறம் சிவயோகம், எப்பொழுதும் மக்கள் அவருடைய எந்த காலத்திலும் அவர் சஞ்சலம் இல்லாத மனிதர் சிவயோகி. இந்த இவர்கள் என்ன ஆகிறார்கள், என்னுடைய எண்ணத்தை பரிமாணிக்கிற என்னுடைய எண்ணத்துக்கு மூலமான குருமார்கள், என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய எண்ணத்தை விதைத்தவர்கள் என்று திருமூலரே சொல்லார். என்னோடு என்மருமாவே என்றார். இதை நீங்க பாத்தீங்கன்னா, இது பழைய ஆள்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வியாக்கிரமர் என்று ஒரு முனிவர் இருந்தார், பதஞ்சலி என்று ஒரு முனிவர் இருந்தார், மண்டு தொழுத மாமுனி மிகப்பெரிய மாமுனி என்ற முனிவர் இருந்தார், சிவயோகம் என்ற முனிவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இதை பண்பாகத்தான் இங்கே திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த திருமூலர்கள் இவர்கள் வழியில் இது ஒரு படிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் படி வியாக்கிரமர், 2வது படி பதஞ்சலி, 3வது படி மிகப்பெரிய முயற்சியாளர், 4வது படி அதாவது மனதில் எப்பொழுதும் ஆனந்தமாக வாழுகிற ஒரு நிலைப்பாடு, அதைத்தான் வானவர் நிலை என்று சொல்கிறார்கள். அந்த நிலையில் நாம் வாழும்போது நமக்கு எப்பொழுதும் அமைதி கிட்டுகிறது என்று இந்த திருமந்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொல்லி நன்றியுடன் விளைகிறேன். நன்றி, வணக்கம். 2வதாக ஒரு செயல், நந்தி அருளாலே நாதலாம் பேர் விட்டோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளால் என் செய்யும் நாட்டிலே நந்தி வழிகாட்ட நாளிருந்தேரி என்கிறார். இப்ப நந்தி என்பது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வழிகாட்டுபவர். மீண்டும் சொல்லுகிறேன், நமக்கு நம்முடைய உள்ளத்துக்குள் புகுந்து நம்ம இயக்குகிற குருமார்கள் அப்படிப்பட்டவரை. இதை என்ன சொல்றாருன்னா, பொன்னால் புரிந்திட்ட பொற்கனை பின்னால் பிறக்க இருந்தவன் பேர் நந்தி, நான் அவனை வாழும் காலத்தில் அவனை தொழுது வழங்குகிறேன், அவர்தான் என நந்தி என்கிறார். அந்த நந்தி அருளாலே நாதலாம் பேர் பெற்றோம். அப்ப அவர் வழிகாட்ட நான் என்ன ஆகிறேன் என்றால், நானும் நாயகனாக வாழுகிறேன். நந்தி அருளாலே மூலனை நாடும், என் மூல மனத்தை நான் சீராகவும் சிறப்பாகவும் வைத்துக் கொண்டேன். அதனால் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் என்கிறார். நந்தி அருளாலே என் செய்வது என் நாட்டிலே. இப்ப நந்தி அருள் செஞ்சதுனால எனக்கு எல்லா வகையான பலன், நல்ல பலனும் கூட எனக்கு கிடைத்தது நாட்டிலே என்று சொல்கிறார். நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன். எனவே இந்த குருமார்கள் வழிகாட்ட என் மனம் செம்மையுற, என் படைப்புகள் செம்மையுற, என் வாழ்க்கை செம்மையுற நான் வாழுகிறேன் என்பதை நான் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன் என்ற செய்யுள் முடிக்கிறார். இந்த வழியில் நான் 2வது செய்யுளுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டேன். இந்த வகையில் குருமார்களை எப்படி பயன்படுத்துவது என இந்த திருமந்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொல்லி நன்றியுடன் விளைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நூல்காஞ்சி நேயர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் பாரா ஒலிம்பிக்
விளையாட்டு சார்ந்த பதிவுகளை இந்த நூல்காஞ்சி நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என, இந்த மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப முயற்சி செய்யறதுலையும் சரி, அந்த முயற்சி செய்து அந்த இடத்துக்கு வருவதற்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு இந்த நூல்காஞ்சி இலக்கிய பேரவை எங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் ஆற்றலாகவும் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இலக்கிய பேரவையின் மூலமாக பேசுவதற்கு வாரந்தோறும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றுத்திறனாளி இந்த விளையாட்டு சார்ந்த அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பெரிதும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரை எந்த ஒரு மாற்றுத்திறனாளியும் பொதுவாக கலந்து கொள்வதற்கு அழைப்போ இல்லை தகவலோ எதுவும் தெரியவில்லை. அது மிகவும் வருந்தப்படத்தக்கதாக உள்ளது. இனி வரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வதற்கு இந்த விளையாட்டு சார்ந்த இந்த தகவல்களை அவர்களுக்கு பரிமாறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடினமான பாதை எப்படி என்னன்னா முயற்சி மட்டுமே தான் இந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய செயலாக இருக்கிறது. அடுத்த வாரம் இந்த 13ஆம் தேதி இந்தோனேசியா செல்ல இருக்கிறேன். பெரிதும் ஒரு இடரல்கள், ஒவ்வொரு விதமான நெருக்கடிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. போக்குவரத்திலும் சரி, உடல்நிலையிலும் சரி, சுற்றுச்சூழலையும் சரி. இதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றுத்திறனாளி சமூகத்துக்கு ஒரு தெரியப்படுத்துவதற்கு முயற்சி ரொம்ப ஒரு கடினமான முயற்சியா இருக்கு. அந்த முயற்சியில வெற்றி பெறுவதற்கு இந்த நேயர்கள் அனைவரும் எங்களுக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.